எங்கள் காசு எடுங்க 50 ரூபா. எவ்வளோ வச்சுக்கீங்க? மடத்தை கட்டி போட்டுருவான்னு சொன்ன மாதிரி தான் இந்த போத்துக்கு நேற்று படித்து போட்டு விட்டது யாராவது ஞாபகம் இருக்கா? ஒருவருக்கு ஞாபகம். நான் சொன்ன நான் இன்றைக்கு போத்துக்கு நல்லபடி நடக்குமாண்ணாஜி? ஓகே ஓகே அவங்களுக்கு சரி ஓகே அவங்களுக்கு ஓகே. எல்லாரும் ஒரு வகுப்பறைகள் வாங்களேன். நீங்க அடியெல்லாம் வாங்கணுமா சார்? வந்து கேள்வி போத்துக்கு ஏறு பிறகு உள்ளாந்தர பிறகு ஆங்கிலேயர் என்று நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF. எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். தம்பி அடைக்காங்க அடைக்காங்க வர அடைச்சிடாதீங்க. ஓகே ஓகே. என்னென்னு சொன்னாங்க, நான் வந்து பாடசாலைகள் வந்திருக்கிறேன். நான் கல்வி கற்ற பாடசாலை. அப்போ அந்த வகையில் இப்போ 100வது அனிவர்சரியை வந்து கொண்டாடுற வகையில் வந்து ஒவ்வொரு அந்த மாணவர் ஒவ்வொரு அந்த பெச்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை திட்டங்கள் வந்து எங்களுடைய மட்டக்களப்பு வெள்ளாவில் அமர்ந்திருக்கக்கூடிய மட்பட் வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்திய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு ஓயல் எழுதின ஓயல் அந்த பெச் அந்த பழைய மாணவர்களால் வந்து சிறுவர் விளையாட்டு அந்த முற்றம் வந்து அமைக்கப்படுறதுக்கான அடிக்கல் நாட்டுற நிகழ்வை வந்து இப்போ வந்து இடம்பெற போகின்றது. அப்போ அதுக்கு நாங்கள் இந்த வந்திருக்கின்றோம். பாடசாலை என்றது அனைவருக்குமே ஒரு சொர்க்கமான ஒரு விஷயம். இப்போ எது சொர்க்கம் என்று கேட்டால் என்ன பொறுத்தவரை பாடசாலை அந்த நாட்களை தான் நான் சொல்லுவேன். அது பாடசாலை படிக்கக்குள்ள விளங்காது. நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்குள்ள இவங்கெல்லாம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். நம்மளே இன்னொரு ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுற டைமில் வந்து அந்த வழி வந்து விளங்கும். அந்த வகையில் இந்த பாடசாலைக்குள்ள நுழைந்த உடனே வந்து கண்ணெல்லாமே வந்து ஒரு மாதிரியா போயிட்டுது. நம்ம பழைய நினைவுகள் நண்பரை வந்து மிஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எண்ணி நடங்க முடியாது. நான் படித்த அந்த வகுப்பறைக்குள்ள அந்த பாடசாலையில் நம்ம இருந்த அந்த சேரெல்லாம் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம பாடசாலையை விட்டு வெளியாகி ஒரு 5-6 வருடங்கள் தானே. அப்போ நாங்கள் அந்த எழுதின அந்த கிறுக்கல் எழுத்துகள் எல்லாம் வந்து இருந்தது. அதை பார்க்கக்குள்ள வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எந்த ஃப்ரெண்ட்ஸையும் எல்லா இடத்தையும் வந்து வகுப்பறைக்குள்ளே போய் அப்படியே கையால் வச்சு திராய் பார்த்துட்டு அப்படி தான் வந்து அந்த ஒரு எமோஷனல். அப்போ அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு பெச்சாலையும் வந்து ஒவ்வொரு வேலை திட்டங்கள் செய்கிறாங்க. அனைவருக்குமே இந்த வாழ்த்துக்கு. அதோட வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குற உறவுகளாக இருந்தால் இந்த பழைய மாணவர்களாக இருந்தால் வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலயத்தில் படித்த நீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பாடசாலையில் வந்து சென்ட்ரியல் அனிவர்சரி வந்து இடம்பெற காத்திருக்கின்ற அதாவது 100வது அனிவர்சரி வருகின்ற வருடம் 5ஆம் மாதம். சரியான டேட் வந்து நீங்கள் வந்து உங்களோட மாணவர்கள் அதாவது உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்டாலே சொல்லலாம். ஏன்னா அனைவருக்குமே வந்து இப்போ தகவல் வந்து போய் சேர்ந்துட்டு அப்படி சேராமல் சில நேரங்கள் நம்மளோட வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பாடசாலைக்கு வந்து ஆசிரியர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு கண்டிப்பாக வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. எப்படி சொல்கிற அனைவருமே வந்து ஒன்றாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ நம்மளோட எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்குது. அப்போ அந்த வகையில் ஓகே நான் இப்போ இந்திய சரவணம் 2000 ஆண்டு அந்த ஓயில் எழுதின அக்காவங்க அண்ணாவங்களோட போய் நாங்கள் பேச போகின்றோம், கதைக்க போகின்றோம். அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நிறைய நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே நான் பார்த்து நான் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான அந்த உடை அணிந்து கலாமெல்லாம் அடிச்சிருக்கிறதும் அவங்களோட அந்த பிள்ளைகளை வந்து இவங்க தூக்குறது இவங்களோட பிள்ளைகளை அவங்க தூக்குறதும் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ரீயூனியன் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. சரி ஓகே நாம் அப்படி போவோம். நான் இந்த ஒரு வகுப்பறைக்குள்ளே நான் பேசி கொண்டிருக்கேன். அப்படி போய் அவங்களையும் பார்க்கலாம் கதைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்று இருக்காங்க. அனைவருமே வந்து வரதராஜ சேருராம் வந்து இந்த அனிவர்சரிக்கான முக்கியமான ஒரு பங்கு. சேருராம் வந்து கடுமையாக வந்து ஈடுபட்டு கொண்டு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. எப்படி சார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது? நிகழ்வுகள் வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு 2000 ஆண்டு கல்வி கற்ற மாணவர்களால் சிறுவர் விளையாட்டுகளுக்கான கல்வி வைக்கிற அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்காக எங்களுடைய முன்னாள் அதிபர் விவேகானந்த சார் வருகிறார். அவரையும் சந்திச்சு அப்படி நடந்து பேசிக்கொண்டு என்ன சார்? ஓகே. இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து எல்லாரும் இந்த ஒழுங்கு வரிசை நின்று கொண்டு இருக்காங்க அந்த வரவேற்கிறதுக்காக என்ன சார்? வரவேற்கிறதுக்காக. அதே மாதிரி 2000 ஆண்டு கல்வியேற்ற மாணவர்களும் சேர்ந்து இவங்களை வரவேற்கிறதுக்கு ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்ற எங்களுடைய ஆலய தலைவர் வந்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த பாடசாலையில் படித்த பழைய மாணவராக இருக்கட்டும் புது மாணவராக இருக்கட்டும் இந்த ஆலமரம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிச்சயமாக இந்த ஆலமர விருட்சம் வந்து இங்கே படித்த மாணவர்களுக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு. சரி ஓகே. சேரட்டபடி சரி
விவேகானந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்பட் வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியானத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு ஆள். சேர தெரியாம இருக்க முடியாது. நான் பட்டரபி ஸ்கூல்ல இருந்து வந்து படிச்சுட்டு இங்கே வந்து புதுசாக வந்து சேரர்களை வந்தோடனே ஓகே சேரோட கொஞ்சம் பேச முடியாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். ஓகே நம்மளோட பழைய மாணவர் தான். தெரியும் சரி தெரியும். நாங்கள் பட்டரபி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இளமேரி என்ன கொண்டு அறிமுகப்படுத்தினே ஏன் தாங்க இருந்து வந்த நீ என்று கேட்டார். நான் நம்மளோட பாடசாலை படிக்கணும் சேரன்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அந்த டைமில் வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலயம் கொண்டாடுற விஷயங்களில் மறக்க முடியாத விஷயங்களில் நீங்களும் ஒரு ஆள். அது வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது, அனைவருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமும். அந்த வகையில் நீங்கள் வந்து பென்ஷன் ஆகி போய் மீண்டும் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து தவறாமல் கலந்து கொள்றீங்க. அதோட வந்து அண்மையில் வந்து உங்களுடைய அந்த புத்தக வெளியிடும் நடந்திருந்தேன். உங்களோட புத்தகத்தை வாய்ச்சி பார்த்துருந்தேன். வேறு லெவல் சார், சூப்பர். அந்த வகையில் இன்றைய தருணம் ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க. 2000ஆம் ஆண்டு பழைய மாணவர்களால் வந்து இந்த விளையாட்டு முற்றம் வந்து அங்கே அடிக்கல் நாட்டுற நிகழ்வு வந்து இடம்பெறுது. அதுக்கு வந்திருக்கீங்க. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு பாடசாலையை விட்டு போனது உங்களுக்கு ஒரு இழப்பா, ஒரு கவலையாக தெரியல? உங்களுக்கு பென்ஷன், நீங்கள் பென்ஷன் இல்லாமல் நீங்கள் வேலையை வச்சுருந்தா நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்களா என்ற ஒரு கேள்வி. பென்ஷன் ஓய்வு பெற்று செல்லாமல் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய அந்த திறன் இன்னும் இருக்குது. இருந்தாலும் கூட பழைய மாணவர் தானே என்ன படிக்க அவர்கிட்டையும் பேசி எடுக்கலாம். இருந்தாலும் கூட இது அரசாங்கம் நிர்ணயித்த கட்டாய வயசு 60 வயசு. அந்த 60 வயசுல ஓய்வு பெற்று செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கவலையோட தான் இந்த பாடசாலையை விட்டு ஓய்வு பெற்று சென்றதான். இந்த பாடசாலையுடைய வரலாறு மிக நீண்டது. அடுத்த வருடம் 100 வருடத்தை இதை கொண்டாட இருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு கலந்து கொள்கிற இந்த நிகழ்வு எனக்கு மனதில் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. மிகுந்த சந்தோஷத்தை தந்து கொண்டு இருக்குது. நான் இதில் கலந்து கொண்டதை ஒரு பெரிய பாக்கியமாக இன்றைக்கு நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், இந்த மாணவர்கள், நான் இந்த பாடசாலையை விட்டு போனாலும் இந்த மாணவர்கள் என்னை இப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை இந்த நிகழ்வுக்கு கட்டாயம் வரணும் என்று அவர்கள் ஆதங்கப்பட்டு அழைத்தது என்னுடைய மனதில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியனா சொல்ல வேணும். 10 வருடம் மேலாகி விட்டது ஓய்வு பெற்று. ஆனால் இந்த பாடசாலையை என்னால் மறக்க முடியாது. இந்த பாடசாலையை நான் ஒரு கோயிலாகத்தான் நேசித்தேன். இந்த பாடசாலையில் நான் வரும்போது 11ஆம் வகுப்பும் 100க்கு உட்பட்ட மாணவர்கள் இருந்த பாடசாலையை என்னோடு தோளோடு தோள் நின்று உதவி அதிபராக இருந்த ஓய்வு பெற்று உதவி கல்விப்பணிப்படாத ஓய்வு பெற்ற வரதராஜன் அவர்களும் தோளோடு தோள் நின்று என்னோடு பணியாற்றியதால்தான் நாங்கள் அந்த பாடசாலை மாணவர் தொகையை 800 ஆக்கி ஆசிரியர் 45க்கு மேலாக கொண்டு வந்து இந்த பாடசாலையில் பல வளங்களையும் சேர்த்து A-level வைத்து ஒரு மகாவித்தியாலயமாக்கி அளவு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது இன்றைக்கு வரையில் நிலைத்து நிற்குது. இந்த பாடசாலையிலிருந்து வருடந்தோறும் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற அந்த வாய்ப்பை உருவாக்கினதால இந்த பிரதேசத்தில் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உருவாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஏற்றி வைத்த அந்த கல்வி தீபம் இன்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்று நினைக்க எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அதுக்கு ஏற்றது போல என்னுடைய பழைய மாணவர்கள் எல்லோருமே இப்போதும் என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு நீங்கள் வரணும், உங்களை நாங்கள் சந்திக்கணும், உங்களுடைய நினைவாக நாங்கள் இன்று எப்பொழுதே உங்களோட கழிக்கணும் என்று சொல்லி அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள். அந்த வகையில் நான் இன்று கலந்து கொண்டேன். எனக்கு உண்மையிலேயே அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பாடசாலை சமூகம், எங்களுடைய பழைய மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி சார், நன்றி. நீங்கள் பேசக்கூடிய சார் எங்களோட அந்த எமோஷனல் வந்து நீங்கள் கதைக்கிற அந்த ஸ்பீச்சில் வந்து எங்களுக்கு தெரியுது.
நீங்கள் உங்களோட கண் கலங்கிறது ஆனந்த கண்ணி அந்த வாரத்துக்கு அந்த துளிகள் வந்து அச்சப்பட்டு கொண்டிருக்குது, அதுவும் எங்களுக்கு தெரியுது. இல்லை உங்களையும் வந்து அடிக்கடி இப்படி பார்க்க கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார். ஏன்னா நான் அந்த பாடசாலை அவ்வளோ நேசித்தேன், ம் என்னுடைய உயிருக்கு மேல நேசித்தேன். அதுதான் அதனுடைய விளைவுதான் அதை நினைச்சு பார்க்குறேங்க. உண்மையிலே மகிழ தருகிறேன். ஓகே சார், ஓகே. என்ன செய்கிற எல்லாம் கொஞ்ச காலம் தான் நம்முடைய பாடசாலை சார், இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்குது, இன்னும் வளர்ச்சி பெறும். ஓகே வணக்கம் அங்கிள். வணக்கம். என்ன நீ உங்களுக்கு இப்போ வந்து எத்தனை வயசு? எனக்கு வந்து 65. 65. 65 வயசுல இப்போ இந்த பாடசாலையில் வந்து அந்த நடக்கூடிய நிகழ்வுகளை கலந்து கொள்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும், எவ்வளோ ஒரு பற்று இருக்கும் என்று இப்போ வீடியோ பார்க்குற சாதாரண பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியணும். அந்த டைமில் நீங்கள் படிக்கிற ஓஎல் எத்தனாம் ஆண்டு பெச் நீங்கள்? நாங்கள் வந்து ஓஎல் மட்டும் ஈசி ஓஎல் மட்டும் தான் படித்தோம். படிச்சு 82ஆம் ஆண்டு. 82ஆம் ஆண்டு. ஓகே. இப்போ நீங்கள் பல வருடங்கள் கழித்து இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் இதே கிராமத்தை சேர்ந்தால் எனக்கு தெரியும், என்ன நம்ம இதே கிராமத்தை சேர்ந்தால் பாடசாலைக்குள்ள வரக்குள்ளாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த வயசுல வரக்குள்ள இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கக்குள்ள? நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. அந்நேரத்தில் நாங்கள் 90க்கு முதலெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே இந்த ஸ்கூலில் படித்து நாங்கள் கொழும்புக்கும் கூட நாங்கள் இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு போயிருக்கின்றோம். அப்படி 100 மீட்டர் 200 மீட்டர் எல்லாம் ஓடி பரிசுகளை வழங்கியிருக்கேன். தேசிய மட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். அதுக்கு பிறகு நான் இந்த ஊரில் தான் இருக்கின்றேன். இங்கே தான் இப்போ எங்களோட ஊர் விட்டு போனாலும் பழைய அதிபர்கள் பழைய சேர் முழு பேரும் இங்கே வந்து வராங்க. மற்ற நான் ஒரு கோயில் ஒரு தலைவர் என்ற வகையில் எல்லாரும் வந்து சந்திப்பாங்க. மற்ற இந்த கோயிலை வந்து நேசிப்பாங்க, ஸ்கூலை நேசிக்காங்க. இப்படி நிகழ்வுகள் நடந்தால் எல்லாரும் வருவாங்க. ஆனால் நிரந்தரமாக இங்கே கூடுதலாக நாங்கள் இந்த பள்ளியில் மிகவும் ஆசைகள் இவையெல்லாம் நிகழ்வுகளுக்கெல்லாம் மாறுது. சரி, ஓகே. நன்றி எங்களோட கதைச்சதில் நன்றி சார். நன்றி சார். உண்மையிலே கட்டணமலை போடணும். இந்த பாருங்க, இந்த ஒரு வேலை திட்டம் வந்து இடம்பெற்றிருக்குது. வெள்ளாவளி கலைமகள் வித்தியாலயம் 1927ஆம் ஆண்டு அந்த பெச்சால வந்து செய்திருக்காங்க. 2027 நடக்க போகிற இந்த நூற்றாண்டு இதுக்காக வேண்டி என்றும் ஒளி போல பிரகாசி கல்வி பொதுத்தராதிர சாதாரண தர 2003ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங்.
गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। सर्वे जयपदे जैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलैदञ्जन्ये गुरुभगवते भजनिवलदां दूतनिवेदनं नारिकेलं जयन्वेदयामेति गोपादानं हरे जयामे போடுமையிட்டனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் சீமந்த வைங்க அங்கே போய் சீமந்த வர வச்சாங்க சீமந்த வரைய நல்லபடி நடக்குமாடாஜி. அதனைத் தொடர்ந்து பள்ளிய மட்டத்தில் முதலாவது பரிசு கிடைத்தது. அவ்வாறு சிறப்பாக இருந்த விளையாட்டு முற்றம் பின்வந்த கால சூழ்நிலையோ தெரியாத அந்த விளையாட்டு முற்றம் இருந்த இடமும் இல்லாமல் போய்விட்டது. அதை தவிர ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்த அந்த மாமரம் அநியாயமாக வெட்டி வீழ்த்தப்பட்டது. அந்த வீழ்ந்து அந்த சம்பவம் எனக்கு அன்றே தெரிவிக்கப்பட்டது. நான் அழுது 1997 மற்றும் 1998 சிறர்கள் குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய வெற்றியில்தான் இந்த பாடசாலையிலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பிரிவினுடைய கலைப்பிரிவோ அதிகாரிகளுடைய அயராத முயற்சியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனூடாக கல்வி கற்ற நாம் எமது இந்த நூற்றாண்டு விழாவினுடைய ஓரங்கமாக இப்பாடசாலைக்கு தேவையான பாண்டுவாத்திய இக்கருவினை வழங்குமாக எங்களுடைய 97-98 உறவுகள் நிதி பங்களிப்பில் இதனை நாங்கள் இன்றைய தினத்திலே இந்த பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கின்றோம். அதனை கையளிப்பதற்காக எங்களுடைய 97-98 உறுப்பினரும் நூற்றாண்டு விழா கமிட்டி உறுப்பினருமாகிய திருமதி சுதாகரன் கோகுலாதேவி அவர்களினால் பாடசாலை அதிபரிடமும் பாடசாலை அமைப்பு செயலாளரிடம் கையளிக்குமாறு நன்றாக மாமா
ஆண்டு வைத்தானது இன்றைய நிகழ்வு ஒரு கோலாகலமாக அமைய வேண்டும் என்று அடித்தளம் விட்டது என்னுடைய பயணம். அதை முன்னிட்டு இன்றைய நிகழ்விலே உண்மையில எங்களுடைய ஆசிரியரும் முன்னாள் அதிபரும் இங்கே விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அவருக்கும் எமது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த நிகழ்வு வந்து முடிகிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ பல வருடங்கள் கழித்து 26 வருடங்கள் கழித்து மீண்டும் பாடசாலைக்கு வந்திருக்கின்றாங்க இந்த அக்காவங்க அண்ணாவங்க பழைய மாணவர்களாக. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தன் சார் இது இவங்களுக்கு படிப்பிச்ச அதிபர் அதாவது ஆசிரியர். அப்போ அவங்களும் வந்திருக்காங்க. அவர் வந்து இப்போ வந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அந்த விவேகானந்தன் சார் கல்வி கற்றுக் கொடுக்குறத வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து படிக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதிபர் வந்து 2-3 வருடங்கள் வந்து இந்த பாடசாலை இருந்தவங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஓய்வு பெற்றவர். அப்போ அவ்வளோ வருடங்கள் கழித்து சேரும் வந்து படிப்பிச்சு சேர் வந்து படிப்பிக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இவங்களையும் வந்து ஒரு வகுப்பறைக்குள்ளே இருப்பான்னா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்தோடனே ஒரு யோசனை வந்தது. சரி ஓகே அவங்ககிட்ட போய் அந்த கேட்டு பார்ப்போம். அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்கள வகுப்பறை கூட்டி போவோம். சேரை வந்து படிப்பிக்க வைப்போம். அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக வந்து இருக்கும், நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே பார்ப்போம் கதைச்சி. முதலாவது வந்து சார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். சார்கிட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு நம்ம அதுக்கு முடிவு எடுக்கலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னென்னு சொன்னது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் இப்போ உங்களோட மாணவர்களுக்கு படிப்பிக்கிறத பார்க்கணும் வேண்டு உங்களுக்கு இந்த தருணம் ஓகே ஒரு 5 நிமிஷம் படிப்பிப்பீங்களா ஒரு ஆசிரியராக இருந்து? என்னத்தை படிப்பிக்கிறது? ஒரு ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் அந்த போன அந்த நினைவுகளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய மாதிரி 5 நிமிஷம் இவங்களை வந்து எல்லாரையும் ஒரு வகுப்பறைக்குள்ளே வச்சு இவங்களை வகுப்பறைக்குள்ள வச்சா தான் இந்த வகுப்பறையில படிப்பிக்கிற எண்ணம் வரும். இப்ப நாங்க இவங்களுக்கு அதான் சார் வகுப்பறைக்குள்ள கொண்டு வர நான் அதை செய்வேன். சரி ஓகே சாருக்கு ஓகே ஆயிட்டார். இப்போ நான் இப்போ அவங்கள வைக்க போறேன். ஓகே ஹலோ அக்கா அக்காவங்க அண்ணாவுக்கு கொஞ்சம் எல்லாருமே என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த பெட் சார்பா வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் இப்போ சேர் டைம் வந்து கேட்டிருந்தேன் நான் விவேகானந்தன் சேர் டைம். அப்போ நான் அந்த பழைய நினைவுகளை வந்து மீட்டிருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் எல்லாரும் வகுப்பறைக்குள்ளே வரணும். அவர் வந்து படிப்பிக்கணும். அவர் சேர்ட்ட கேட்டு சேர் ஓகேன்ட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே 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 அவங்களுக்கு சரி ஓகே அவங்களும் ஓகே. எல்லாரும் ஒரு வகுப்பறைக்குள்ள வாங்களேன். நீங்க அடியெல்லாம் வாங்கணுமா சேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்பார். அதுதான் திறம்பட வருவாங்க. நீங்க கேள்வி கேட்பாங்க. நீங்க தவறான பதிலெல்லாம் சொன்னீங்கன்னா அடியிலும். என்னன்னு சொன்னா நீங்க எல்லாரும் இப்ப வகுப்பறைக்கு வர போறீங்க. சேர உங்களை படிப்பிக்க போறாங்க. சரி வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பகலையா சொன்னா ஆடி விடும். ரெடிதான் என்ன இவரு வணக்கம். என்னன்னு சொன்னா சந்திச்ச சந்தோஷம். ஓகே அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள். எங்களுடைய கிராமத்துக்குள்ளேயும் இருந்து எங்களுடைய கிராமத்து வளர்ச்சிக்கும் ஒரு பாடுபடக்கூடிய ஒரு ஆள். என்னென்னு சொன்னா ஜெயகாந்தன் அண்ணா, இப்போ உங்களோட பெட்ச் வந்து பல வருடங்கள் கழித்து இப்போ மீண்டும் பாடசாலைக்கு வந்திருக்கீங்க. அப்போ நான் வந்து விவேகானந்தன் சார்கிட்ட வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சு நான் ஆசை உண்டு. சார் வந்து படிப்பிக்கிறது எனக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஆசை பல காலங்கள் கழித்து. அப்போ நான் பட்டர்பி ஸ்கூலில் நீங்கள் வரக்குள்ள சார் வந்து 2 வருஷம் படிப்பிச்சவங்க. அப்போ நீங்களும் வந்து நிறைய நாள் இங்கே பிறகு இங்கே வந்திருக்கீங்க. உங்களோட நண்பர்கள் உங்களுடைய சகோதரி எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு வகுப்பறைக்குள்ள வரணும். அவங்ககிட்ட அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். வகுப்பறைகளை வந்து நீங்க ஒரு மாணவர்களா இருந்து நீங்க அதாவது கற்றுக்கொள்ளணும். சார் வந்து படிப்பார். நிறைய கேள்வி அடி வாங்குறது ரெடியாகணும். ஓகேவா? அதோட இப்ப என்ன சொன்னா இப்ப இந்த ஒரு தருணத்தை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பல வருடங்கள் கழித்து வந்திருக்கீங்க. உங்களோட உறவுகள் சார்பா உங்களோட நண்பர்கள் சார்பா அப்படி என்னன்னா இந்த கலைமகள் மகாவித்தியாலயம் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மத்தியில் போறதை பற்றி
கோட்டத்துக்குள்ள ஒரு மத்தியான ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் கல்வி கற்ற நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிராமத்தை சார்ந்த ஆட்கள் தான் இங்கே கல்வி கற்றிருக்கோம். இங்கே உள்ள எல்லாரும் ஒரே கிராமம் இல்லை, 35 இது காக்காச்சி வட்ட நிறைய கிராமங்களை மையப்படுத்தி தான் நாங்கள் இது வந்து எங்களுக்கு இந்த பாடசாலை வந்து உறவு பாலமாக செயற்படுகின்றது. அந்த வகையிலும் இந்த 2000 ஆண்டு வெற்றியானது இப்போ நாங்கள் சிறுவர் விளையாட்டு முற்று அமைப்பதற்கு அனைவருடைய ஒத்துழைப்போடு இன்று நாங்கள் அதை கூடியிருக்கின்றோம். அதுக்கு உண்மையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பார்க்கணும். ஓகே, நன்றியா நன்றியா நன்றி. ஸ்கூல் டைம்ல நீங்க இப்படி நான் கூடி இருந்து சாப்பிடுறீங்க இல்ல இல்ல பறிச்சு பறிச்சு சாப்பிடுறோம். அதானே இப்ப நீங்க ஒட்டு பேர் சாப்பிடுறத எனக்கு சண்டை. ஏன்னா நாங்களும் படிக்கல கொடுக்குறல விலகல திரும்ப சொல்லுங்கக்கா. மிக்சர் வாங்க தயாட்ட காசு கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்து காட்டி போட்டு ஓடிடுவாங்க. வெங்கட மிக்சர் இங்கே எடுத்து அப்படி காதெல்லாம் வாங்கிது மிக்சர் காட்டி போட்டு ஓடிடுவாங்க. நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. சரி, நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிடுறோம். பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கு. பொங்கல் நல்லா இருக்குதான். வணக்கம். இனி பழம் போட்டீங்க என்ன இன்டர்வல் எல்லாம் முடிஞ்சது, வகுப்பறைக்கு போற ஞாபகம் இல்லையா? கலைவாணன் என்ன ஆக்களை போட்டு கூட்டம் போட்டு இருக்கிறேன். வகுப்பறைக்கு போ இல்லையா? கூட்டம் போட்டு தான் எப்படி போட்டோம் அடி வாங்கி கலைவாணன் வகுப்பறைக்கு போ பார்ப்போம். அப்ப எனக்கு தான் இருக்கிறேன். தினேஷ் என்ன சார் படையாக ஜெயப்பன் 10ஆம் ஆண்டு என்ன கலைவாணன் கட்டி பிடிச்சி தூக்கிட்டாங்க. அவன் தான் என்ன காப்பாத்து சார், அவன் கட்டி பிடிச்சி தூக்கல கதையோட தெரியாம. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. அது சேருங்க. என்ன கதை முடியலையா? ரோட்ல இருக்க இல்லையா போய்?
கல்யாணம் எலும்பு sit down கல்யாணம் பாஞ்சே முதல்ல அடிப்பேன் இங்க இருந்து ஓடி போனீங்க சார் அவங்க கணக்கு பாடம் ஒன்று எழுதி சார் பார்த்து வந்துடுவோம் நான் காட்டுது சரி போயிரு இன்னைக்கு என்ன பாடம் வேண்டும் மறந்து போச்சு அவங்களுக்கு வரலாறும் சமூகக்கல்வி நேற்று படிச்சு போட்டு விட்டது யாராவது ஞாபகம் இருக்கா ஒருவருக்கு ஞாபகம் நான் சொன்னேன் நான் இன்றைக்கு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது நாங்கள் படிப்போம் சொன்னேன் ஒரு பேருக்கு ஞாபகம் இல்லை வீட்டில் என்ன இறைவளோ எனக்கு என்ன தெரியாது போர்த்துகேயர் வந்த ஆண்டு நான் ஞாபகம் இருக்கா அதுக்கு ஞாபகம் இல்லை இந்த வரலாற்றில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது போர்த்துகேயர் வந்தது போல என்று சொல்லி போர்த்துகேயர் வந்தது இலங்கைக்கு வரணும்னு நினைக்கல அவங்க இந்த கிழக்காசிய நாடுகளுக்கு வந்து கொண்டிருந்த போது காற்றில் அடிபட்டு அல்லுண்டு அந்த காத்து கொண்டு ஒதுக்கினது தான் அவங்க இலங்கையில் கொழும்பு துறைமுகத்தை அடைந்த கதை அதுபோல தான் இந்த 11ஆம் ஆண்டு மாணவர்களும் எங்கெல்லாம் கிடந்து காத்தால் அடிபட்டு கொண்டு இந்த வகுப்பறைக்கு வந்திருக்கு அதுதான் இந்த போர்த்துகேயர் வந்த ஆண்டு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு 1905ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது அது ஒரு தச்சைய நிகழ்வு அதுக்கு பிறகுதான் போர்த்துகேயர் பிறகு ஒல்லாந்தர் பிறகு ஆங்கிலேயர் என்று சொல்லி ஐரோப்பிய தேசத்தவர் இலங்கைக்கு வர காரணமானது இந்த போர்த்துகேயர் வருகை. அப்போ போர்த்துகேயர் வருகைக்கு முதல் தான் நான் உங்களுக்கு விட்டு போட்டு போனேன். இலங்கை 3 ராஜ்யமாக இருந்தது. கோட்டை ராஜ்யம், கண்டி ராஜ்யம், யாழ்ப்பாண ராஜ்யம் என்று சொல்லி இப்போ ஞாபகம் வருதா நேற்று படித்தது? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதுன்னு நேற்று 50 வயது முதல் படித்தது. அப்போ வந்த போர்த்துகேயர் இலங்கையில் ஒரு கோட்டையை கட்டினாங்க, பிறகு போனாங்க, திரும்பி வந்தாங்க, இலங்கையில் கரையோர பகுதிகளை கைப்பற்றினாங்க. ஆனால் அவர்களுக்கு கண்டி ராஜ்யத்தை மட்டும் கைப்பற்ற முடியல, அந்த அளவுக்கு வலுவாக இருந்தது தான் வரலாறு. பிறகு வந்த ஒல்லாந்தரும் கூட கண்டியை கைப்பற்ற முடியல. கடைசியாக வந்த 1795ஆம் ஆண்டு வந்த ஆங்கிலேயர் 96. அப்ப நான் சொன்னவருக்க ஞாபகப்படுத்தி பாருங்க. 1600 1505ஆம் ஆண்டு 1505ஆம் ஆண்டு இங்க நமக்கு ஞாபகம் இருக்குதா? சரி, 1505ஆம் ஆண்டு தான் நான் முதல் சொன்னதான். பிறகு 1600 மாறிச்சேன். போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு தற்செயல் நிகழ்வு தான். அப்போ இலங்கை வரணும் என்று வரல, தற்செயலாக வந்தவர்கள் இலங்கையின் கரையடைந்தார்கள். பிறகு இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். இதானே இப்போ நடக்கிற முழுக்க. இப்போ நாட்டில் நடக்கிறதோ அல்லதோ என்ன இருக்க இடம் கொடுத்தா என்ன செய்யறது? மடம் கட்டி விடுவான், மடத்தை கட்டி போட்டுருவான்னு சொன்ன மாதிரி தான் இந்த போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்ததும் இலங்கையில் நீண்ட காலம் 100 வருடங்களுக்கு மேலாக இலங்கை ஆண்டது. சரி, கலைவண்ணன் சொல்லு. கலைவண்ணன் போர்த்துகேயர் வந்த ஆண்டு எப்படி சொன்னா ஜனங்கள் எல்லாம் எப்போதும் மறக்கிற ஆக்களை தான் இருக்காங்க. ஆண்டு போர்த்துகேயர் இலங்கையினுடைய
வந்த ஆண்டு 1905ஆம் ஆண்டு. உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போதும் சந்தோஷமா இருங்க. சரி, ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்ள போகின்றோம். மற்ற அக்காங்களுடைய வந்து நாங்கள் பேசி இருந்தோம். எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு மூமெண்ட். ஓகே, எல்லாரும் பாய், எல்லாரும் பாய், அப்படி பாய். இதுதான் நம்ம ஊர் பாட்டியை வந்து நகர்த்தி எடுத்தாச்சு. ஆக்களை ஒன்று ட்ராப் பண்ணும். ஸ்கூலுக்கு போகலாம் ஐஸ் பழம் குடிக்கிறது இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டா பாரு. நம்மளாம் அப்படிதான் அந்த வயசுல. அங்கே பேக்கு கட்டி பின்னுக்கு போடுங்க. பின்னுக்கு போட இடம் கிடைக்கும். எங்கள் காசு 50 ரூபா. எவ்வளோ வச்சுக்கல்? எவ்வளோ இருக்கா காசுங்க? இப்போ 20 ரூபா. சரி, 50 ரூபா 20 ரூபா தாங்க. என்ன காசு இல்லையா? ஆ இல்லையா? எவ்வளோ வைக்கிற எவ்வளோ இருக்கு? 5 ரூபா 10 ரூபாய் இல்லையா? எடுங்க எடுங்க, எல்லாரும் காசு எடுங்க. கிடக்குறேன் காசுல நம்ம விட மாட்டோம் உங்களுக்கு. ஆ சரி, மாட்டோம். போயிட்டு வாங்க, வரவா? ஆ சரி, ஆ பாய் 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 பாய்.